நீதி அமைச்சு சம்பந்தமாகவும் நேஷனல் இன்டிகிரேஷன் அமைச்சு சம்பந்தமாகவும் ஒரு சில கருத்துக்களை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, நேற்றைய தினம் கௌரவ உறுப்பினர் அவர்களே, கொழும்பில் இந்த சட்டவிரோதமாக தையட்டியிலே கட்டப்பட்ட திசவியாரை சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலில் புத்த சாசன அமைச்சினுடைய உறுப்பினர்களும் வேறு அரசாங்க உத்தியோகத்தர்களும் இந்த திசவிஹாரை என்று சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த விஹாராதிபதியும் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சட்டவிரோதமாக பறிக்கப்பட்டு காணிகள் பறிக்கப்பட்ட உரிமையாளர்கள் அழைக்கப்படவில்லை. அப்போ இந்த அடிப்படையில் ஒரு நீதியான ஒரு முயற்சியாக இது இருக்கும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே ஏற்கனவே எங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த திசவிஹாரை என்ற விஹாரை இராணுவத்தால் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் பௌத்த சாசன அமைச்சுக்கோ வேறு எந்த ஒரு அரசாங்கத்துடைய அமைச்சுகளுக்கோ தெரியாமல் கட்டப்பட்டது. எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டது. இராணுவத்தால் கட்டப்பட்டது. சவேந்திர சில்வா தான் அதுக்கு பிரதானமான ஒரு ஆளாக இருந்தார். இது ஒரு இராணுவ படுத்தலுடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருந்ததென்றதை நாங்கள் இதுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு, இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். இன்றைக்கு அந்த திசவிஹாரை கட்டப்பட்ட காணிகள் தனியாருடைய காணிகள், தனியாருடைய தோம்பு உட்பட உறுதிகள் இருக்கின்ற ஒரு நிலையிலே அது அவசரமாக விடுவிக்கப்பட வேணும் என்று சொல்லப்பட்டு இருக்கிற நிலையிலே அகில இலங்கை புத்த காங்கிரஸினுடைய பௌத்த காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய போலீஸுடைய ஓய்வு பெற்ற புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் வாகிஷ்ட என்று ஒருவர் யாழ்ப்பாண அரசாங்க அதிபரிடம் அவரை அச்சுறுத்துகின்ற வகையிலே கடிதம் எழுதப்படுகின்றது. அப்போ இந்த இராணுவமயப்படுத்தலுடைய எந்தளவு தூரத்துக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதை நாங்கள் இங்கே தெளிவாக விளங்கிக் கொள்வோம். இது அரசாங்கத்துடைய விஷயம் அல்ல. இது டீப் ஸ்டேட் கவுண்டர் இன்சர்ஜென்சியினுடைய மிக மோசமான முகம், அதனுடைய ஒரு அங்கம். இதுக்கும் பௌத்த மதத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. சரிதானே? இது ஒரு முற்றுமுழுதாக அந்த இராணுவம் ஒரு இனவாத கோணத்தில் கட்டிவிட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை செய்த அந்த மெனோநிலையில் இருந்து கொண்டு செய்கிற ஒரு அநியாயம். அப்போ இந்த விஷயத்தை இந்த அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டியும் கூட இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிடாமல் ரகசியமாக கொழும்புல கூட்டங்களை நடத்துறது எந்த வகையில் அது ஒரு நியாயம்? நான் கேட்குறேன். இந்த அமைச்சு நேஷனல் இன்டிகிரேஷனுக்குரிய ஒரு அமைச்சு. எந்த அடிப்படையில் இந்த அமைச்சர் அதுக்கு அனுமதிக்கலாம் என்று நான் கேட்கிறேன். தயவு செய்து இந்த அநியாயத்தை செய்யாதீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தது இந்த இனவாத சரியான தமிழர்களுக்கு எதிரான இந்த இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. இந்த திசவிஹாரை என்ற விஷயத்தில் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் நீங்கள் துணிஞ்ச அந்த முடிவை எடுக்கலாம். நீங்கள் அதை எடுக்கணும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து இப்படி ஒரு மோசமான செயலுக்கு விலை போகாதீங்கள் என்று நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். ரெண்டாவது விடயம் கடந்த 10ஆம் தேதி வடமாகாண ஆளுநருடைய தலைமையில் யாழ்ப்பாணத்தில் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. சுகாதார அமைச்சு, மாகாண சுகாதார அமைச்சினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அதில் இங்கே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா கூப்பிடப்பட்டு இருக்கிறார். நான் பொறுப்போடு சொல்கிறேன், பிமல் ரட்நாயக்கா யாழ்ப்பாணத்துக்கு கடைசியாக வந்த பொழுது ஆளுநரிடமிருந்து கட்டளையிடப்பட்டு இருக்கின்றது, நிழல் அமைச்சர்களை நியமித்து ஆளுநர் கூப்பிட வேணும் என்று சொல்லி சுகாதாரத்துக்கு ஸ்ரீ பவானந்த ராஜாவும், கல்விக்கு ஜெகதீஸ்வரன் என்றும், மகளிர் விவகாரங்களுக்கு ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினரும், உள்ளூராட்சி சபைகளுக்கு இளங்குமரனும், விவசாயம் கால்நடைக்கு திலகநாதன் பாராளுமன்ற உறுப்பினரும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு வடமாகாண சபை இல்லாத இடத்துல
அங்கே ஒரு கூட்டம் நடைபெறுகிறதா பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிடணுமே, எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு இருக்கணுமே வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய. அது எப்படி வந்து ஸ்ரீபவானந்த ராஜாவை மட்டும் கூப்பிடுறது? அப்போ இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் வந்து மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் வந்து எந்த விதமான ஜனநாயகத்துக்கு இடமில்லாத வகையிலே ஜனநாயக விரோதமாக இந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய உறுப்பினர்களை இந்த என்ன பிரஜாசக்தி போன்ற தங்களுடைய உறுப்பினர்களை வந்து மாகாண சபைக்குள்ளே நுழைக்கிறார்கள். முதுகெலும்பில்லாத கேவலமான ஒரு நிலைமை. உலகத்துக்கு காட்டுற மாகாண சபைக்கு எதிர்ண்டு ஏதோ தாங்கள் மாகாண சபையை பாரதுக்கு எதிராக வந்து போராடி உயிர் கொடுத்தான்னு காட்டிக்கொள்றது. ஆனால் அந்த மாகாண சபைக்கு தங்களுடைய முகவர்களை வந்து நியமிக்கிறது தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கு. கடைசியாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன், நிமலன் என்று ஒரு தமிழ் அரசியல் கைதி, பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட ஒரு கைதி வந்து இன்றைக்கு வெளிக்கடை சிறைச்சாலையில் இருக்கிறார். அவருக்கு உயிராபத்து என்று சொல்லி அவருக்கு எத்தனையோ வழக்குகள் இருக்கு. அதில் வந்து பதுளைக்கு பதுளை ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டி இருக்கு, வழக்குகளுக்கு மாத்தரைக்கு வந்து போக வேண்டி இருக்கு. ஆனால் சிறை அதிகாரிகளே அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று விளங்கி கொண்டு அவர் அந்த வழக்குகளுக்கு கொழும்புக்கு வெளியில் கொண்டு போகின்ற ஒவ்வொரு முறையும் உடனடியாக திருப்பி கொண்டு வார். அதான் பழக்கமாக கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலாக வந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது ஒரு புது அதிகாரி ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் அவரை வந்து அப்படியெல்லாம் கொண்டு வர இயலாது, அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்க இயலான்னு சொல்லி அவர் கடந்த 6 வருஷத்துக்கு மேலே நடைபெற்று வந்திருந்த அணுகுமுறையை கைவிட்டு போட்டு அந்த உயிராபத்து இருக்கத்தக்கதாக அவரை வந்து அந்தந்த இடங்களை வச்சு போட்டு தான் கொழும்புல வழக்கு வார இடத்துல மட்டும்தான் கொண்டு வருகிறோம். தயவு செய்து இந்த அநியாயத்தை செய்யாது. ஏற்கனவே உங்களுடைய உத்தியோகபூர்வமான நிலப்பாட்டை இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட முழு பேரும் உண்மையிலே விடுவிக்கப்பட வேண்டும் என்று தான் நீங்கள் தேர்தலில் வந்து சொல்லி வாக்க பெற்றீங்கள், தமிழ் வாக்குகளும் கொஞ்சம் பெற்றீங்கள். அதுக்கு பிறகு விடுவிக்கப்பட வேண்டிய ஒருவருக்கு உயிராபத்து இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு வந்து நீங்கள் இப்படி வந்து அனுமதிக்கிறத வந்து நீங்கள் நிப்பாட்ட வேணும், நீங்கள் தலையிட வேணும். இதில் கௌரவ அமைச்சர் இல்லாத இடத்துல வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர் நாயகம் திரு அபேசிங்க அவர்கள், கௌரவ அபேசிங்க அவர்கள் இங்கே இருக்கிற கட்டத்தில் வந்து அவர் நல்லிணக்கத்திலே வந்து ஈடுபடுற நான் அந்த வகையில் வந்து நான் அவரிடம் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படியான விஷயங்களை தலையிட்டு இதை தயவு செய்து இதில் நிப்பாட்டுங்கள். இன்னொருவர் மொரிசண்டவர் இருக்கிறார், அவர் ஒரு சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட ஒரு குற்றொப்புதல் வாக்குமூலம் என்று தெரிஞ்சு கொண்டு நீதிமன்றங்கள் இந்த குற்றொப்புதல் வாக்குமூலத்தை நிராகரிச்சிருக்கும். அது நிராகரிக்கப்பட்ட அவர் ஒரு வழக்கில் விடுவிக்கப்பட உடனடியாக இன்னொரு புது வழக்கு போடுறார்கள். இது ஒரு அநியாயம். இது இப்படி செய்யாதீங்க. குறைஞ்ச உங்களுக்கு அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு எதிராக வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் செயல்பட இயலாட்டிலும் வந்து இப்படிப்பட்ட அநியாயங்களை நிப்பாட்டுங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ගරු වෛද්‍ය නිහාල් අබේසිංහ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 12ක කාලයක් ලැබෙනවා. ගරු නියෝජ්‍ය කාරක සභා සභාපතිතුමියනි, අද අපි විවාදයට ගන්නේ මේ විෂ මද්‍රව්‍ය මුලින්පුටා දැමීමට අදාළ 52ක් විෂ වර්ග අබින් සහ අන්තරාදායක ඖෂධ වර්ග සංශෝධන පනත සහ අධිකරණ සංවිධාන සංශෝධන පනතට සංශෝධන ගෙනීම. ඒතර ඇත්තටම මේ සංශෝධන අපිට වැදගත් වෙන්නේ ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව අපි ප්‍රතිඥාවක් දීලා තියෙනවා මේ මද්‍රව්‍ය විෂ මද්‍රව්‍ය වදුර මුලින් උපුටා දමන්නට. ඒතර මේ නිසාම තමයි පසුගිය ඔක්තෝබරයේ අපි ආණ්ඩුවක් හැටියට අපි මේ විෂ මද්‍රව්‍ය මුලින් උපුටා දැමීම සඳහා රටම එකට ජාතික මෙහෙයුම දියත් කළේ. ඒතර මේ ජාතික මෙහෙයුම අපි ඇත්තටම මේ ඉවත් වෙනු කියන ඒ පණිවිඩය සමග මේ ක්‍රියාත්මක කිරීමේදී අපි අරමුණු කීපයක් බලාපොරොත්තු වුණා මේ මෙහෙයුම පිළිබඳව ක්‍රියාත්මක කරන්නට. පළවෙනි එක ජාවාරම්කරුවන් හා බෙදා හරින්නන් නීතියේ රැහැනට හසු කර ගැනීම හා හුදෙකලා කිරීම, මද්‍රව්‍ය භාවිතා කරන්නන් පුනරුත්ථාපනය කිරීම සහ ප්‍රතිකාර සඳහා යොමු කිරීම,
ජාතික දිස්ත්‍රික් ප්‍රාදේශීය හා ග්‍රාමීය මට්ටමින් ක්‍රියාත්මක කිරීමේ යාන්ත්‍රණයක් ස්ථාපිත කිරීම ඉවත් වෙනු යන තේමාව ඔස්සේ පුළුල් ප්‍රචාරණ ක්‍රියාවලියක් මගින් සමාජ දැනුවත්භාවය සඳහා අවශ්‍ය සංවිධාන යන්ත්‍රණය ශක්තිමත් කිරීම. කාරක සභා සභාපතිතුමියනි දැන් මේ කාර්යය අපි පසුගිය ඔක්තෝබරයේ සිටම ශක්තිමත්ව බිම්මට්ටමෙන් ක්‍රියාත්මක කරන ඒ කරමින් සිටින විට තමයි දිත්වා සුලිකුණාටු ආවේ. ඒ නිසා යම්කිසි ප්‍රමාදයක් සිද්ධ වුණා මේක ක්‍රියාත්මක කරන්න. නමුත් නැවතත් අපි මේ පිළිබඳව අවධානය යොමු කරලා මේ සඳහා මැදිහත් වෙමින් ඉන්නේ. ඉතින් ඒ සඳහාම තමයි ඇත්තටම මේ 52 අපි ඉදිරිපත් කරන්නේ. මොකද මේ සංශෝධන ඉදිරිපත් කරන්නේ විශේෂයෙන්ම මහමුහුදේ ඈත මුහුදේ නෞකාවල ඒ කියන්නේ මදර්ෂිප්ස් වල ඉඳලා කුඩා නෞකාවලට කුඩා බෝට්ටුවලට මද්‍රව්‍ය බෙදා හරිමින් ඒ කරන මහමුහුදේ කරන ජාවාරම වළක්වා ගන්නට. ඒතර මේක ඇත්තටම මේ සම්පූර්ණ මේ ක්‍රියාදාමය අපි ඔබට මතක ඇති අපි මේ මැතිවරණ ව්‍යාපාරයේදී අපි ඉදිරිපත් කරා මේ ඩ්‍රග් ෆ්‍රී කන්ට්‍රි හෙල්දිය සිටිසන් ලයිෆ් කියලා අපේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ අපි ක්‍රියාකාරකම් ගණනාවක් අපි යෝජනා කරා අපේ මේ වැඩපිළිවෙලට ඇතුළත් කරන්න. An integrated operation to prevent drugs and organized crime in the country, establishment of a separate Bureau of Narcotics Prevention, development of naval and air surveillance facilities, and provide modern equipment and training to officials to prevent the entry of drugs into the country, regulate rehabilitation programs for drug addicts to free them from drug use, strengthening penalties for drug offences and taking measures for the speedy resolution of cases, implementation of continuous programs to educate school children, expanding the functions of the Dangerous Drug Control Board, and establishing monitoring committees to involve people in the fight against drugs and educating the community about the adverse effects of drug use. ඉතින් ඇත්තටම මේ සියලු කරුණු කාරණා අපි ඉදිරිපත් කරේ අපේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ මේ මත්ද්‍රව්‍ය වදුර අපේ රට වෙලාගෙන තියෙන බරපතල ඛේදවාචකයක් නිසා. ඉතින් මේ කටයුතු මේ විදියට අපි පනත් වලට සංශෝධන ගෙනමින් අපි මේ ක්‍රියාත්මක වෙන්නේ මේ මත්ද්‍රව්‍ය